அப்ப தூக்குப்பா. ஏமா எனக்கு கால் வலிக்குது. எனக்கு கால் வலிக்குதுப்பா. இந்த மாதிரி உங்க குழந்தைங்க நைட் டைம்ல கால் வலிக்குதுன்னு சொல்றாங்களா? அதுக்கு காரணம் க்ரோயிங் பெயின். அதாவது குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த டாட்லர் ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற இந்த குழந்தைங்க வந்து பகலில் நல்லா ஓடியாடி விளையாடுவாங்க. அந்த டைமில் அவங்களுடைய மசில்ஸ்லாம் வந்து நல்லா சுருங்கி விரியும். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும்போது சேம் அதே மாதிரி அந்த மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி விரியறதுனால குழந்தைங்களுக்கு வலி ஏற்படும். இது வந்து ஒரு சீரியஸான ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லா சுடு தண்ணியில் அவங்களை வந்து எதிர் குளிக்க வைக்கலாம், இல்லை காலைல நல்லா சுடு தண்ணி ஊற்றி விடுங்க. ரெண்டாவது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த மசில்ஸ் வந்து ஸ்பாசம் மாதிரி சுருங்கிறது வந்து கண்ட்ரோல் ஆகும். மூணாவது டீஹைட்ரேஷன் வராமல் பார்த்துக்கணும். விளையாடும் போது அப்பப்போ குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. நாலாவது மசாஜ் பண்ணலாம். மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாலும் மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். மசாஜ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓமம்சியோட க்ரோயிங் பெயின் ஆயில். இது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கையில் நல்லா வந்து கையிலேயே நல்லா தேய்ச்சி வார்ம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு காலில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பொறுமையாக வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பெப்பர், யூக்கலிப்டஸ் ஆயில், டர்மரிக்லாம் இருக்குது. இது வந்து நேச்சுரலாகவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் அனால்ஜெசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அந்த வலி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் விளையாடுறதுனால வரக்கூடிய அந்த மசில்ஸில் வரக்கூடிய சின்ன சின்ன இன்ஜுரிஸ் வர சரியாகும். கிட்டத்தட்ட 6 மந்த்ஸுக்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.